பிறந்து வரும் போதே சிலர் வரம் வாங்கி வருவாங்க. பிறந்து வரும் போதே சிலர் வரம் தரவே வருவாங்க. வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா திரும்ப நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. நம்ம கிட்ட உங்களோட ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா நமக்கு சட்டுன்னு வர்றது நம்மளோட அப்பா. அப்பாவை தான் முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்பா எப்பவுமே பொண்ணுங்களோட பயங்கரமான ஸ்பெஷலான ஒரு ஹீரோ. சோ அந்த ஹீரோக்கு நாம கண்டிப்பா ஏதாவது பண்ணோம் இல்லையா? முதல்ல ஏர்ன் பண்ணி அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இந்த மகள். சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இந்த வீடியோவை லாவண்யா அபிஷியல் அப்படிங்கிற இந்த அடியில போஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க போடும் போதே வந்து அப்பாவோட 50th பர்த்டே. சோ அவருக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதனால என்னோட ஏர்னிங்ஸ்ல எங்க அப்பாக்கு நான் ஒரு அழகான ரிங்க வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீண்ட நாள் ஆசை, இதை இன்னைக்கு தான் நான் நிறைவேற்றியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்டே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் நிறைய கமிட்மெண்ட் இருந்ததுனால அதை பண்ண முடியல அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட கண்ணை மூட சொல்லி அப்பா உங்க கை காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் கை காமிச்ச உடனே அவங்க அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க அப்பா வந்து திறந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகுறாரு. என்னம்மா பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கூட. ஸோ எல்லா அப்பாக்களுக்குமே வந்து தன் மகள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த மகள் கொடுக்குற ஒரு ஸ்பெஷலான விஷயம் இன்னும் ஸ்பெஷல் தான். ஸோ அப்படி தான் இந்த அப்பாவுமே வந்து பயங்கர சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஏர்னிங்ஸில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது அதோட சந்தோஷமே தனி சந்தோஷம் தான். நமக்கு மட்டுமே இல்லை, அதை பேரண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் ஒரு 100 ரூபா படம் நம்ம வாங்கி கொடுத்தா கூட நம்ம அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படி தான் நம்ம அப்பாவும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை லைஃப் லாங் மறக்காமல் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியா இந்த மாதிரி இந்த மகள் செஞ்ச இந்த விஷயம் இப்போ இணையத்தில் வைரலாகி இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிகின் வித் சாட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. പിന്നെ വരുന്നില്ല എങ്ങനെ പൊളി വണ്ടി എന്ന് പറഞ്ഞാൽ 1.5 വണ്ടി. എത്ര വർഷമായി മൂന്നാമത്തെ വർഷമുണ്ട്. ഇലക്ട്രിക് ആണോ? ഫുൾ ഇലക്ട്രിക് ആണ്. ഇതും കൂടെ കേരളം മുഴുവൻ കറങ്ങിയാണ്. കേരളം മുഴുവൻ കറങ്ങി, അതായത് വയനാട് ചുരമൊക്കെ കയറി പാൽച്ചുരം മുതൽ കാസർഗോഡ് വരെ, കൊല്ലത്തോട് കാസർഗോഡ് വരെ പോയിട്ട് ആർട്ടിഒ വരുമോ? നോ പ്രോബ്ലം. ഈ സ്പീഡിലേ ഉള്ളൂ ഇതിന്. അതല്ലേ കേരളം മുഴുവൻ കറങ്ങിയ ആ വണ്ടിയിലാണ് കേട്ടോ ഞാനിന്ന് പോകുന്നത്. ഒരു സമയം 300 കിലോ വരെ 400 കിലോ വരെ ലോഡ് ചെയ്യാം. 400 കിലോ വരെ ലോഡ് ചെയ്യാം. ഓണമുണ്ടല്ലേ? ഓ, എല്ലാ സംവിധാനങ്ങളും ഉണ്ട്. ഒരു വാഹനത്തിന് വേണ്ടിയുള്ള എല്ലാ ഐറ്റം അതിനകത്തുണ്ട്.